தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகைக்கும் யூதர்களுடைய பஸ்கா பண்டிகைக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா? அந்த இரண்டு பண்டிகைகளுக்கு இடையே நேரடி தொடர்புகள் இல்லாவிட்டாலும் கூட நாம் வியந்து பார்க்கிற அளவுக்கு பல்வேறு விதமான தொடர்புகள் உண்டு. அப்படி தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகைக்கும் யூதர்களுடைய பஸ்கா பண்டிகைக்கும் இடையேயான தொடர்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆய்வு செய்தியினுடைய முடிவிலே நாம் கண்டுகொள்ளத்தக்க சில விஷயங்கள் உண்டு. ஆகவே இந்த செய்தியை நீங்கள் பொறுமையாக கேட்டு முடிவிலே நாம் காணக்கூடிய முக்கியமான செய்திகளையும் கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகை, யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை, இந்த இரண்டுக்குமான தொடர்புகள் என்ன? ஒன்று, காலமும் வாழ்வாதாரமும். இந்த இரண்டு பண்டிகைகளுமே அறுவடை மற்றும் புதிய தொடக்கத்தை குறிக்கிற பண்டிகைகள். பொங்கல் பண்டிகையானது தை மாதத்தின் துவக்கத்திலே அறுவடை முடிந்த பின்பு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் வண்ணமாக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. பஸ்கா பண்டிகை எபிரேய நாட்காட்டியின் முதல் மாதமாகிய நிசான் மாதத்தில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இது பார்லி அறுவடை காலத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. உபாகமம் 16 அதிகாரம் 13 இதை பற்றிய குறிப்பை கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, நிலைக்கால்களில் அடையாளம் எடுக்கிற காரியம். பஸ்கா பண்டிகையை பொறுத்தவரைக்கும் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற ஒரு காலம் வந்தபோது ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் பூசினார்கள் என்பது நாம் அறிந்த பரிசுத்த வேதாகமத்தின் வரலாறு. இது சங்கார தூதன் இஸ்ரேல் மக்களுடைய வீட்டை கடந்து செல்வதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் மஞ்சள், குங்குமம் இவைகளை வைத்து மாவிலை தோரணம் கட்டி வீட்டின் வாசலில் கோலமிடுவார்கள். கிராமப்புறங்களில் ஆடு மாடுகளை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை வயல்வெளிகளில் தெளிக்கிற ஒரு வழக்கமும் இருந்திருக்கிறது. யாத்திராகமம் 12 அதிகாரம் 13 எபிரேயர்கள் செய்த இந்த அடையாள செயல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, தூய்மைப்படுத்துகிற சடங்கு. பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் நாளுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளிலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லி வீட்டில் இருக்கிற பழைய தேவையற்ற பொருள்களை எரித்து வீட்டை சுத்தம் செய்வார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக தங்கள் வீட்டில் இருக்கிற புளித்த மாவு அனைத்தையும் வெளியேற்றிவிட வேண்டும். புளித்த மாவில் ஒரு சிறு துளி கூட இருக்கக்கூடாது என்று வீடு முழுக்க தேடி அதை அகற்றி போடுவார்கள். இது தீமையை அகற்றுவதையும் பாவத்தை தங்களை விட்டு அகற்றுவதையும் குறிக்கிற ஒரு செயலாக இருந்தது. யாத்திராகமம் 12 அதிகாரம் 15 இதை பற்றி குறிப்பிடுகிறது. நான்காவதாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பஸ்கா பண்டிகையானது இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவுபடுத்துகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. தமிழர் மரபில் பொங்கல் என்பது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சுழற்சியை தொடங்குகிற ஒரு சுதந்திர நாளாக பார்க்கப்படுகிறது. ஐந்தாவதாக, வரலாற்று பின்னணி என்ன? நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் சங்க காலத்திலேயே கடல் வழி வாணிகம் இருந்ததாக அநேக சான்றுகள் உள்ளன. சாலமோன் ராஜா காலத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து மயில் தோகை, அகில், சந்தனம் முதலிய பொருள்களும் குரங்கு, யானை தந்த முதலிய பொருள்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக சான்றுகள் உண்டு. அதுபோக கிபி முதல் நூற்றாண்டுல யூதர்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளில் குடியேறினாங்க. அப்போது நடந்த சில கலாச்சார பரிமாற்றங்கள் இப்படிப்பட்ட ஒற்றுமைகளை பொங்கல் பண்டிகைக்கும் பஸ்கா பண்டிகைக்கும் இடையே அநேக ஒற்றுமைகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று அநேக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகையின் ஒரு மிக விசேஷமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு. இன்னொன்று மாட்டுப் பொங்கல். இந்த இரண்டு காரியங்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிற சில பின்னணிகளுக்கும் தொடர்புகள் உண்டு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? இவைகள் மதம் சார்ந்த ஒரு ஒற்றுமையாக இல்லாம விவசாயம் மற்றும் கால்நடைகள் சார்ந்த ஒற்றுமைகளாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியமான காரியம். அந்த ஒற்றுமைகள் என்ன? ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒன்று, காளை மாடுகளுடைய வீரம் மற்றும் பலம். தமிழர்களுடைய மரபுல காளை என்பது பலத்தினுடைய, வீரத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரேல் மக்களுடைய பலத்தை விளக்கவும் கடவுளுடைய பலத்தை விளக்கவும் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆங்கிலத்தில் வைல்டு ஆக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது காட்டு மாடு என்று பொருள்படும். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்துல காளையை மனிதன் அடக்குவது என்பது இயற்கையை மனிதன் அடக்கி ஆள நினைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது கடவுள் படைத்த இயற்கையை மனிதன் ஆள கொடுத்தார் என்கிற வேத வசனத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த குறிப்பிட்ட விஷயம் சங்கீதம் 8 இயற்கையை படைத்த தேவன் அவற்றை ஆளுவதற்கு மனிதனை படைத்தார், இயற்கையை ஆளுகிற பலனை மனிதனுக்கு கொடுத்திருந்தார் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. என்னாகமம் 24 அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 8 இதோடு கூட சேர்ந்து வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக, கால்நடைகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். தமிழர்கள் மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி அதன் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி அவற்றுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற யூத சமூகமும் ஒரு விவசாய சமூகம் என்பதனால அந்த கால்நடைகள் எல்லாம் கடவுளுடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்று கருதினார்கள். சாபாத் என்கிற ஓய்வு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம வேலை செய்கிற மாடுகளுக்கும் கூட ஓய்வுக்காக உருவாக்கப்பட்டது.
மாட்டு பொங்கல் அன்று மாடுகளுக்கு வேலை கொடுக்காமல் ஓய்வு கொடுப்பது இந்த சட்டத்தோடு கூட ஒத்துப்போகிறது. மந்தையில் முதலில் பிறக்கும் குட்டிகளை முதற்பேறு என்று சொல்லி அதை கடவுளுக்கு பலியாக செலுத்துகிற வழக்கம் யூதர்களுக்கு உண்டு. மூன்றாவதாக காளைகளை அடக்குவது மற்றும் பலிபீடம். ஜல்லிக்கட்டினுடைய பழைய பெயர் ஒன்று உண்டு, அது ஏறு தழுவுதல் என்று சொல்லுவார்கள். முற்காலத்தில் முல்லை நில மக்கள் காளையை அடக்கித்தான் பெண்களை திருமணம் செய்வார்கள். அது தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிற ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற பலிபீடத்தினுடைய 4 மூலைகள்லையும் கொம்புகள் செதுக்கப்பட்டிருக்கும். இந்த கொம்புகள் பாதுகாப்பினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. காளையின் கொம்புகளை பிடித்து அடக்குவது வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்வது பாதுகாப்பின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதே சமயத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் கொம்பை உயர்த்துதல் என்பது ஒரு மனிதனுடைய வெற்றி மற்றும் கௌரவத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளாகவே பார்க்கப்பட்டன. அவைகள் எல்லாம் படைத்த ஒருவரை சிருஷ்டிகர்த்தா என்று, கடவுள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா தமிழர் சமுதாயத்துல என்ன ஆயிற்று அப்படின்னா, தங்களுக்கு பயனுள்ளதையும் பயமுறுத்துகிறதையும் கடவுளாக மாற்றிக்கொண்டார்கள். இங்கே சிருஷ்டிகள் கடவுளாக தொழப்படுகின்றன. பரிசுத்த வேதாகமத்தில் சிருஷ்டிகர் கடவுளாக தொழப்படுகிறார். இங்கே பொங்கல் என்றும் மாட்டு பொங்கல் என்றும் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் கடவுள்களாக பார்க்கப்படுகின்றன. ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு, அவர்தான் கடவுள் என்று சொல்லி கடவுளை தொழுது கொள்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் பொங்கல், பஸ்கா பண்டிகை, காளை மாடுகள் இவைகளுக்கு நடுவே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒற்றுமைகள் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கிறது. ஒருவேளை இது நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிற ஒரு வரலாற்று பகுதியில் மறைந்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான கடவுள் ஒரு காலத்துல தமிழர்களுடைய உண்மையான கடவுளாக இருந்திருக்கலாம். காலப்போக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தமிழர்கள் வரலாற்று ரீதியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறிந்த செய்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அடக்குமுறை காலங்கள்ல, ஏமாற்றப்பட்ட காலங்கள்ல உண்மையான கடவுளை விட்டு வழி விலகி இப்படி பொய்யாக சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொள்ளும்படி, ஆராதிக்கும்படி, கடவுள்களாக பார்க்கும்படி நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமும் தெல்ல தெளிவாக கற்றுத்தருகிறது, இயற்கையையும் கால்நடைகளையும் படைத்த கடவுள் ஒருவர் உண்டு. அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் கழுவாயாக, பரிகார பலியாக பலியானார் என்று சொல்லுகிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்புகிறவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெறுகிறார்கள், தங்கள் உள்ளத்திலே சமாதானமுள்ள ஒரு வாழ்வை பெறுகிறார்கள் என்பது நிச்சயமான உண்மை. நாம் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, தமிழர்களுடைய வரலாற்று காரியங்களை, கலாச்சாரங்களை ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, இரண்டுக்கும் இடையே பல்வேறு விதமான ஒற்றுமைகள் இருக்கிறத பார்க்க முடியும். காரணம், அந்த இரண்டு மக்களுடைய தொடக்கமும் ஒரே இடத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது பரிபூர்ணமான உண்மை. இந்த செய்தியை பார்க்கிற நீங்களும் நானும் நமக்கு ஒரு மேன்மை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாவரும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னும் அநேக காரியங்களை ஆராய்ந்து கற்று தெரிந்து கொள்வோம். இதன் வழியாக உண்மையான கடவுளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.